ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பொரியல். இந்த கத்திரிக்காய் பொரியலை நீங்கள் சுடுசாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பொரியலை நீங்கள் தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், ஈவன் சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கல்சட்டி வச்சுருக்கேன். கல்சட்டி சூடாயிருச்சு. 50 மில்லி ஆயில் ஊற்றுறேன். ஆயில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் பொரியல் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் நல்லா வதக்கிடலாம். ஆனியனை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் ஆயிலில். இப்போ ஆனியன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணுறேன். கத்திரிக்காவை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். கத்திரிக்காவை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் ஆயிலில். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காவை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் வந்து ஆவியிலேயே வேகட்டும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ துருவிய தேங்காவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.